அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு நிலையிலே வந்து நின்று விடுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை கொஞ்சம் திருப்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் அங்கே 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாராலும் சத்தமாக வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிய போதும். நன்றாய் கவனியுங்கள். இந்த யோவானுடைய காரியத்தை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருந்தாலும் இந்த நாளிலே, இந்த ஆரம்ப நேரத்திலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை கம் அபவ். இங்கே ஏறி வா என்கிற சத்தம் இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய காதுகளிலையும் தொனிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அடுத்த லெவலுக்கு ஏறி வா. இதை குறித்து கொஞ்சம் காரியத்தை நான் காண்பித்து விட்டு இன்றைக்கு நான் பேச வந்தவதைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இது ஒரு பப்ளிக் மீட்டிங் அல்ல, இது சுவிசேஷ கூட்டம் அல்ல, இது ஒரு எழுப்புதல் கூட்டமும் அல்ல. இது ஊழியர்களாகிய நாம் செயல்பட வேண்டியதற்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்க வேண்டியவைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். ஆகையினால திறந்த மனதோடு கூட இருப்போம். ஏதோ நான் வந்தேன், நான் என்னுடைய ஊழியத்தில் கொஞ்சம் சோர்ந்திருந்தேன், இந்த கூட்டத்தில் வந்து உற்சாகப்படுவதற்கு மாத்திரமல்ல, அது தேவன் செய்ய வேண்டிய வேலை, அவர் செய்யட்டும். பட் நான் இனி எப்படி செயல்பட போகிறேன் என்று உங்களை செயலாற்ற தூண்டுகிற ஒரு கூட்டம் இது. ஆகையினால கொஞ்சம் திறந்த மனதோடு கூட நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இங்கே என்ன செய்திருக்கிறார், இந்த யோவானுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் முதலாவது கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவன் தேவ வசனத்தின் நிமித்தம் பத்ம தீவிலே தனியாக விடப்பட்டிருக்கிறதை 1வது அதிகாரத்தில் நாம் அறிவோம். அதை வாசிக்கலாம். 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இதுதான் அவனுடைய நிலை. அங்க இருக்கிற இடத்தை கொஞ்சம் பாருங்கள். அவன் தனித்து விடப்பட்டிருக்கிறான். கூட இருந்த 11 உடன் ஊழியக்காரர்களும் இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். Nobody was with him. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனோடு கூட ஓடி உழைத்த ஊழியர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆண்டவருக்கு இரத்த சாட்சிகளாக மரித்து விட்டார்கள். இவனையும் அப்படியாக தண்டிக்கிறதற்கு தான் ரோம அரசாங்கம் விரும்பிட்டு, கிறிஸ்தவ சரித்திரம் சொல்கிறது, அவனை கொப்பளிக்கிற அந்த எண்ணெயில தூக்கி போட்ட போதும் அவன் எழுந்து நின்று அன்பாயிருங்கள் என்று சொல்லி பிரசங்கித்ததாக. அவனை கொல்ல முடியவில்லை, அவன் சாகவில்லை. ஆகையினாலே ரோமர்கள் இவன் இருந்தால் ஆபத்து என்று சொல்லி ஒரு பத்மு தீவிலே அவனை தனியாக்கினார்கள். பத்மு தீவு அந்த நாட்களிலே கைதிகளுக்கு கல்லுடைப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம். நீங்கள் அறிய வேண்டும், இன்றைக்கு ரோமாபுரியில் பெரிய பெரிய கட்டடங்கள் எழும்பி நிற்கிறதற்கான கற்கள் அங்கே செதுக்கப்படுவதற்கு கைதிகளாக, ஆயுள் கைதிகளாக அங்கே அனுப்பி அவர்களுக்கு ஒரு நேர சாப்பாடு மாத்திரம் கொடுத்து குடிக்க தண்ணீர் கொடுக்காமல் அவர்களே தோண்டி அந்த ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீரை குடிக்க வேண்டும். சுற்றிலும் கடல். ஆகையினாலே ஊற்று தண்ணீர் எத்தனை சித்திக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களை பழி வாங்குவதற்காக அந்த நாட்களிலே கம்யூனிஸ்டுகள் வைத்திருந்தார்களே லேபர் கேம்ப், அந்த போல ஒரு கேம்பை அங்கே ரோமர்கள் உண்டாக்கியிருந்தார்கள். அவர்கள் செய்த இன்னொரு காரியம், ஒரு கைதி இன்னொரு கைதியோடு பேசுவதற்கு தனித்தனியாக அனுப்பப்பட்டிருந்தான். They were separated and suppressed.
அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். இத்தனை கல்லை செதுக்கியாக வேண்டும் என்று அங்கே வருகிற போர்ச்சேவன் சொல்லிவிட்டு போய்விடுவான். He may come after 3 days. 3 நாளைக்கு காய்ந்து போன ரொட்டியை கொடுத்து விட்டு போய்விடுவான். இதுதான் நிலைமை. நல்ல காரியங்கள். தேவ வசனத்து நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தது நிமித்தம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சபைகளை போய் திடப்படுத்தினது நிமித்தம், யோவான் வயதான காலத்தில் he was more than 90 வயதை தாண்டின நிலையிலே யோவான் இருக்கிறான். கொஞ்சம் கவனியுங்கள். இந்த நிலையில தனியாக்கப்பட்டிருக்கிறான். ஆவியில ஒரு பெரிய கலக்கம் கொண்டவனாக இருக்கிறான். உடன் ஊழியர்கள் ஊடே இல்லை, எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். என்னை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய கேள்வி அவனுக்கு இருக்கும். உதவியும் கிடையாது, கூட பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது, தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எப்படிதாவது ஒருவர் ரோம சேவகனை பார்ப்பேன், அவன் ரொட்டி துண்டை தூக்கி விரித்து விட்டு போய்விடுவான். இத்தனை கற்கள் உடைத்தாயா, இத்தனை கற்களை செதுக்கினாயா என்று பார்த்து விட்டு போய்விடுவான். அதற்கு பிறகு அதை அள்ளி கொண்டு போவதற்கு ஏதாவது ஒரு வண்டி வரும், அது கப்பலில் ஏற்றப்பட்டு ரோமாபுரிக்கு வந்துவிடும். அதுதான் பத்மதீனுடைய நிலைமை. He was so sad all alone. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய மார்பில் படுத்து தூங்கின ஆளுக்கு இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பாருங்கய்யா. என்னமோ நம்ம பெரிய அப்போ பிரதர் என்ன உபத்திரம், ஓவியத்தில் என்ன உபத்திரம் பட்டீங்க, பக்கத்தில் இருக்கீங்களேங்க என்ன உபத்திரம் பட்டீங்க, என்ன உபத்திரம் பட்டீங்க. அவர் சிரிச்சிட்டார். நேற்று ஆபராம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு அம்மா பார்த்து, சிஸ்டர் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்கன்னு வொர்ஷிப் நடத்துகிறவர், ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்திடுச்சு. பயங்கர காயம். நமக்கு வர்ற ஒப்பந்தம் நம்ம ஊழியக்காரங்க இன்னும் கேட்டு போனீங்கன்னா, எவங்கிட்ட எவனோ சொன்னா அதனால வரமாட்டேன். வாட் a pathetic condition. ஐயா, முதல் நூற்றாண்டு ஊழியர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐயா. தேவனுடைய சாயலில் நடந்த அந்த முதல் அப்போஸ்தலர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேதுரு சிலுவையில் அறையப்பட போகும்போது, நான் நேர அழையப்படுவதற்கு தகுதி இல்லாதவன், இயேசுவை மறுதளிச்சுவேன், அதனால என்னை தலையில அறைங்கன்னு கேட்டுக்கிட்டான். தண்டனையை தாங்களே வாங்கி கொண்டார்கள் ஐயா. இன்றைய ஊழியக்காரருடைய நிலைமையை பார்த்தபோது கண்ணீர் வடிக்கிறேன், நொறுங்குகிறேன் ஐயா, நொறுங்குகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் என்னமோ பெரிய எனக்கு என்ன உத்தரம், எனக்கு என்ன பேச்சு, எனக்கு என்ன அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான். ஐயோ, we have more self pity because we are selfish. நம்ம ரொம்ப தன்னையத்தோடு வாழ்றோன்னா, ஒரு வார்த்தையை தாங்க மாட்டேன், ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அப்படியே அப்போ அந்த ஆளை பாருங்க ஐயா. கூட வேலை செஞ்ச ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் வெட்டப்பட்டு போட்டாங்க. கிழவன் ஆயிட்டேன். உங்கள் அப்பாவை பார்த்து பாருங்க, 95 வயசில் உங்கள் அப்பா கல் உடைக்கிறதுக்கு உட்கார வச்சு, இத்தனை கல் நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் உடைக்கணும்டா, இதை சரி பண்ணணும்னு வச்சுருந்தா உங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஈஸியாக பத்மதீவில் இருந்தான் என்று சொல்லிவிட்டு போயிடுவோம். நோ, ரியலைஸ் அப்படிப்பட்ட நேரத்தில் அவனை படுத்துகிற பாடு சபைகளை குறித்தது. சபைகளை குறித்த ஒரு பெரிய பாரம் அவனை தாக்குகிறது. நான் இருக்கும் போதே தெயோத்ரேப்புன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் ஆளை உள்ள விட மாட்டான். 3வது யோகம் அவன் படித்திருக்கீங்கள? இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த அப்போஸ்தலனாகிய நானே போய் நான் உண்டாக்கின சபையில நான் வச்ச மூப்பந்தான் தெயோத்ரேப்பு. ஆனா இப்ப உள்ள ஒருத்தனையும் விட மாட்டேங்கிறான். நான் இருக்கும்போதே அப்படி பண்ணா, இப்ப நான் இல்லையா என்ன பண்ணுவானோ? Can you just imagine? ஒரு மனுஷனை அவன் உண்டாக்கின சபைகள், அவன் விசிட் பண்ணின சபைகள், அவன் ஊழியம் செய்த சபைகள், அவன் வசனத்தை பகிர்ந்து கொண்ட சபைகள், அவன் தேவ அன்பை வாரி இறைத்த சபைகள் எப்படி இருக்குங்கிற காவல் அவனை பிடிச்சு ஆட்டுகிற ஒரு நேரம். லிசன்,
தேவன் உங்களோடு கூட வைராக்கிய வாஞ்சையோடு கூட பேச விரும்புகிறார் என்று நான் அறிகிறேன். நம்முடைய பாடுகளும் நம்முடைய வேதனைகளும் இன்றைக்கு பவுலை போல சொல்ல வைக்க முடியவில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் என்று சொல்வதற்கு நமக்கு முடியவில்லை. ஏனென்றால் அதை சொல்லிட்டேன்னா நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் பிரதர் ரொம்ப பாடுகளின் மத்தியில் போகிறோம் பிரதர், ரொம்ப வேதனையின் மத்தியில் போகிறோம் பிரதர் என்று சொல்லியே பழக்கப்பட்டு விட்டோம். அதுக்கு எடுத்தால் நம்மளும் இடையில லெஸ்லி மாதிரி ஒரு ஆள் வந்து சோர்ந்து போகாதுன்னு ஒரு பாட்டு பாடினார்னா நமக்கு ரொம்ப எதமாக இருக்கு. அடையப்பா எனக்காக தான் ஒரு சோர்ந்து போகாதுங்க. லிசன் சார் லிசன். என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த மனுஷன் வந்தாலே பைத்தியக்கார மாதிரி கத்துவான்னுட்டு பரவாயில்ல. திஸ் இஸ் அ ஃபேக்ட். திஸ் இஸ் அ ஃபேக்ட். சபைகள் மேல ஒரு பெரிய தாக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். கோ டு தெசலோனிக்கா. இன்னைக்கு தெசலோனிக்கால சபை இல்லை தெரியுமா? நீங்க சவுதி அரேபியா போங்க, ஜெட்டாங்கிற ஒரு இடத்துல சபை உண்டானது. அது இன்னைக்கு இல்லை. அதுக்கு ஒரு காம்பஸ் மாதிரி ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நடுவில் கூரை இல்லாமல் ஒரு சபை கட்டடம் நிற்குது. அரபியர்கள் இன்னைக்கும் தொடர்றதுக்கு பயப்படுறான். அரபியர்கள் இது கிறிஸ்தவங்க ஆராதிச்ச இடம்பா. மெக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெட்டாவை சொல்கிறேன் ஐயா. ஜெட்டாவில் இறங்கி தான் நீங்கள் மெக்காவுக்கு போகணும். அந்த ஜெட்டாவில் இருக்கிற ஒரு இடத்த சொல்கிறேன். நடுவில் சபை கட்டடம் நிற்குது, மேலே கூரை இல்லை, பக்கத்தில் தூண்கள் நிற்குது. அந்த சபை கட்டடத்தை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்டு. அதை தொடுறதுக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தைரியம் வரல. இதை அழிச்சிருன்னு சொல்றதுக்கு தைரியம் வரல. நல்ல காஸ்ட்லி பிளேஸ், ஷாப்பிங் சென்டர்ஸா சுற்றி இருக்கிற இடத்துல இருக்குது, ஆனால் தொடுறதுக்கு முடியல. அந்த சபைகள் அப்படிப்பட்ட சபைகள் சீரழிக்கப்பட்ட நிலையை இந்த யோவான் யோசித்து பார்க்குறான். லார்ட், ஐ எம் நாட் தேர் டு ஹெல்ப் தெம். அவங்களுக்கு உதவி செய்ய நான் அங்கே இல்லை ஆண்டவரே. நான் போதிக்கும் போதே அவர்களின் நிலைமை மோசமாக இருந்தது. இப்போ நான் உதவி செய்யறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று நடக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வசனத்தை பார்த்தீங்களா? ஆவிக்குள்ளான போது தான் நீ என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். ஆவிக்குள்ளான போது தான் நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு தெரியும். சத்தம் எங்கேருந்து வருது சொல்லுங்க. ஆண்டவர் தான் சத்தம் போடுறாருன்னு பின்னால் நீங்கள் வாசிக்கலாம். ஒன்றாவது அதிகாரத்தில் இவர் ஆண்டவரை விட்டுட்டு சபை மேலே இருக்கிற பெரிய கவலையெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார். பிரதர்ஸ், என்னுடைய கண்கள் என்னுடைய நிலைமையின் நிமித்தம் பார்க்க வேண்டிய திசைக்கு பார்க்காமல் வேறு திசையிலே திரும்பி இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆவியில் வராத வரைக்கும் தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குள்ளாகிறீங்களா? சொல்லுங்க நல்லா குலுக்கி சொல்லுங்க, ஆவிக்குள்ளாகிறீங்களா? இந்தியாவில் தேவசுந்தரன்னு ஒரு வயதான பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஆரம்ப நாட்களில் சொல்வார், எனக்கு பரிசுத்த ஆவி தான் வேணும், பரிசுத்தாவி வேண்டாம். என்ன சொல்வார்? எனக்கு பரிசுத்த ஆவி தான் வேணும், பரிசுத்தாவி வேண்டாம். அப்போ ஒரு வாலிபர் கேட்டார், என்ன ஐயா ரெண்டும் ஒன்று தானே, பரிசுத்த ஆவின்னு பிரித்து சொல்கிறீங்க, சேர்த்து சொன்னீங்கன்னா பரிசுத்தாவி இல்லைப்பா. பரிசுத்த ஆவின்னா என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தாவினா தாவி தான் விழுவும். பக்கத்தில் உங்க சொல்லுங்க, எந்த ஆவி பெற்றிருக்கீங்க? தாவிர ஆவி. பரிசுத்தாவி தாவி 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 தாவிட்டே இருக்கும். நம்ம தாவி தான் பெற்றிருக்கிறோம், ஆவி பெற்ற. நான் சமீபத்தில் பேசினேன், ஆவியானவராங்கிற ஒரு செய்தியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஒரே ஒரு காப்பி மட்டும் நான் வச்சுருந்தேன். ஆவியானவரா வித்தியாசம் தெரியாதனால, ஆவிக்குள்ளாகிற மனுஷன் முதலாவது தான் யார் என்பதை அறிவான், என்னுடைய நிலைமை என்ன என்பதை அறிவான். என்னுடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டிய இடத்துல பதிக்கப்படவில்லை, வேறு எங்கேயோ பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் அவன் அறிகிறதுனால
பின்னாகின் சத்தத்தை கேட்டேன். பின்னால சத்தத்தை கேட்ட பிறகு நடத்த பாருங்க. 12வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகள். இப்பதான் திரும்புறேன். இப்ப 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க எழுதி இருக்குது, நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி எல்லா சபைக்கும் அனுப்பு. 7 சபைக்கும் புஸ்தகத்தில் எழுதி அனுப்பு. லெட்டர் எழுதுறதுல யோவான் கில்லாடி. எத்தனை லெட்டர் இருக்குது சொல்லுங்க? லெட்டர் எழுதுறதுல யோவான் கில்லாடி ஐயா எத்தனை லெட்டர் இருக்குது? 3 4. முதல் லெட்டர் ரொம்ப ஸ்ட்ராங் லெட்டர், லாங் லெட்டர். யோவான் எழுதுன சுவிசேஷம். 1வது யோவான், 2வது யோவான், 3வது யோவான். லெட்டர் எழுதுறது எக்ஸ்பர்ட். தெரிஞ்ச வேலையை தான் கொடுத்தாரு. 7 சபைக்கும் லெட்டர் எழுதுப்பா அப்படின்னு சொன்னார். இது ஒன்றும் புதுசாக இல்லையா ஆண்டவர்? ஐ கேன் ரைட். ஆனால் முதல்ல லெட்டர் எழுதும்போது நான் சொல்றது நல்லா கவனிப்பா. முதல்ல லெட்டர் போது உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? சுதந்திரம் கொடுத்தேன். முதல்ல லெட்டர் போது நான் கையை பிடிச்சி எழுதலை, நான் டிக்டேட் பண்ணவும் இல்லை, நான் சொன்னதை நீ எழுதுன்னு சொல்லலை. முதல்ல எழுதும்போது நீ எழுதுறதுக்கு உனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை. அதனால தான் லாசர்வை உயிரோடு எழுப்பினது யோவான் எழுதியிருக்கிறாரு. லூக்கா எழுதலை, இல்லை மார்க்கும் எழுதலை, மத்தியும் எழுதலை. ஏன்னா இவருக்கு சுதந்திரம் இருந்துச்சு. ஹலோ, பைபிளை நம்புறீங்கல்ல? பைபிள் தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை. யாராவது எழுதுன்னா லாசர் உயிரோடு இருந்ததை எல்லாரும் எழுதியிருக்கணும், இல்லை எல்லாரும் எழுதலை. ஆனால் 4 பேரும் ஒன்றை மட்டும்தான் எழுதுனாங்க. சோத்து அப்பங்களை பங்கிட்டு எழுதிட்டாங்க 4 பேரும். உனக்கு எது பிடிக்குதோ அதை எழுதலாம். நாத்தான் வேலை எப்படி கூப்பிட்டேன்னா இவர் எழுதுறாரு யோவான். பேதுருவை எப்படி கூப்பிட்டேன்னு எழுதலை. கடற்கரைக்கில் போய் என் பின்னாலவா உன்னை மனுஷனை பிடிக்கிறான்னு லூக்கா எழுதினார், இவர் எழுதலை. அப்போ என்ன, உனக்கு எந்த இன்சிடென்ட் பிடிக்குமோ, உனக்கு எந்த பிரசங்கம் பிடிக்குமோ, உனக்கு எந்த வார்த்தை பிடிச்சதோ ஒன்னி எழுதி அதை எழுதுப்பா, அதை எழுது. சுதந்திரம் வாழ்ந்தார. ஆனால் இப்போ நான் சுதந்திரம் தர மாட்டேன். இப்போ நான் சொல்றது எழுது. முன்னால் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன், இப்போ சுதந்திரம் கொடுக்கல. யூ கம் டு த நெக்ஸ்ட் லெவல். அடுத்த லெவலுக்கு வந்துட்ட. அடுத்த லெவலுக்கு வந்து நான் சொல்றதை எழுது, நான் காண்பிக்கிறதை எழுது, நீ கண்டதை எழுது அப்படின்னு எழுத வைக்கிறாரு. அதனால தான் 7 சபைகளுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதை குறித்து நான் கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததில் தான் எழுதுறாரு. 4வது அதிகாரம் 1 வசனம், இங்கே ஏறிவா. Now you turn back and see. திரும்பி பார், சபைகளின் நிலைமையை பார். நான் உனக்கு காட்டுறேன், சபைகளின் நிலைமையை காட்டுறேன். 1 2 3 7. ஆனா இப்போ அதிலே நின்றாத, கொஞ்சம் உயர்ந்து வா, கொஞ்சம் லெவலில் கொஞ்சம் உயர்த்து. ஆனால் வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சோங்க. கொஞ்சம் உயர்ந்த லெவலுக்கு வரனாலும் மறுபடியும் ஆவிக்குள்ளாகணும் பிரதர். உன்னை புரிஞ்சுக்கிடணுனாலும் நீ ஆவிக்குள்ளாகணும். கொஞ்சம் உயர்ந்த லெவலில் வரனாலும் ஆவிக்குள்ளான. அப்போ நான் ஆவிக்குள்ளாரேன்னா என்ன செய்கிறேன்? வெறும் பாட்டு படித்து நிறுத்திட்டேன். ஆவிக்குரியவன் சொல்கிறேன், ஆவிக்குள்ளானேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு அபிஷேகம் பலமாக வந்து இறங்கிச்சின்னு சொல்கிறேன். ஆனால் நான் அடுத்த லெவலுக்கு போகவே இல்லை. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனோடு கூட பேசுவாராக. இந்த நாட்களிலே நாம் ஒன்றாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அடுத்த லெவல், அடுத்த ஸ்தலத்திற்கு நம்ம ஏறி வர பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். மாத்திரம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் இட். ஐயா 48 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், பிரசங்க ஊழியத்தை. ஐ வாண்ட் இட் லார்ட். ஐ வாண்ட் டு கோ ஹையர், little higher, so that I can see more clearly, Lord. இந்த பில்டிங்கில் இருந்து நான் பார்த்தேன்னா பாரிஸில் இங்கே இருந்து தான் தெரியல, ஈஃபில் டவர் தெரியல. ஆமாம்,
இந்த லெவலில் இருந்து பார்த்தோன்னா இவ்வளோதான் தெரியும், சுற்றி இருக்கிற மரம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வீடு தெரியுது. இன்னும் அடுத்த லெவலில் போனால் தான் கொஞ்சம் தூரம் தெரியும், இன்னும் அடுத்த லெவலில் போனால் தான் ஈஃபில் டவர் தெரியும். அது உயர்ந்ததான். அநேகருக்கு இங்கே இருக்கிறது மட்டும்தான் தெரியுது, சுற்றி நிற்கிற கார் தான் தெரியுது, சுற்றி நிற்கிற மரம் தான் தெரியுது, முன்னால் இருக்கிற மனுஷன் தான் தெரியுது. சபைக்குள்ளே இருக்கிற ஆள் மட்டும்தான் தெரியுது, பிரச்சனை மட்டும்தான் தெரியுது. அடுத்த லெவலுக்கு போனாதான் இன்னும் பெருசாக பார்க்கலாம், இன்னும் அதுக்கு மேலே போயாச்சுன்னா அதுக்கு பெருசாக பார்க்கலாம், இன்னும் அதுக்கு மேலே போயாச்சுன்னா அப்போ தேசங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஃப்ரான்ஸில் இருக்கவங்கலாம் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஃப்ரான்ஸை விட்டு வெளியே பாருப்பான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க சொல்லுங்கள், இங்கிலாண்டை விட்டு வெளியே பாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ சொல்கிறாங்க பாரிஸை விட்டே நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறோம், இனிமே ஃப்ரான்ஸை விட்டு வெளியே பார்க்க சொல்லணுமே. Oh, sir, the difficult thing is we don't want to come above. முழுசு கொஞ்சம் உயரமா பார்த்து உயரமா பார்க்காம, நீங்கள் சுவிஸ்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்தாலும் சரி, நீங்கள் இங்கிலாந்துலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் ஹாலண்டில் வந்தாலும் ஜெர்மனில் வந்தாலும் சரி, கொஞ்சம் மேலே இருந்துச்சு பாருங்க ஐயா, கொஞ்சம் மேலே இருந்துச்சு பாருங்க ஐயா. ஆனால் அது நீங்கள் எந்திரிச்சு எழும்பி வான்னு சத்தம் கேட்குது, செயல்படுறதுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாகணும். நான் ஆவிக்குள்ளானேன். God speaks to you. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். எந்த நிலையில் நான் இருக்கிறேங்கிறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போக இருக்குது எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பார்வை கொஞ்சம் பெருசாகட்டும் ஐயா, என் பார்வை கொஞ்சம் பெரியவாகட்டும் ஆண்டவரே, என் பார்வை கொஞ்சம் விரிவாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று பெரிய வாஞ்சை கொண்டவர்களாக அதை செய்யணும். நம்ம எல்லாரும் இணைந்து தான் எதாவது செய்ய முடியுங்கிற அந்த சிந்தனை வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரியம் நடக்குது, ஒவ்வொரு விதமான ஆவி கிரியை செய்து ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் உண்டு. ஆகையினால அவர்களெல்லாம் சேர்ந்து செய்யணும், நம்ம ஏதாவது சேர்ந்து செய்யணும். எங்கேயாவது சண்டைன்னா நாட்டோக்காரெல்லாம் சேர்ந்துடுறான். நாட்டோவில் இருக்க கண்ட்ரிலாம் காம், ஜெர்மன் காம், பிரான்ஸ் காம், அமெரிக்காக்காரன் கூப்பிட்றான், நம்ம நாட்டோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோமே, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒருத்தன் சத்தம் போடுறான். உடனே ஆஸ்திரேலியா அந்த பக்கம் கிடக்கும், ஆஸ்திரேலியாக்காரன் வாப்பாவா, ஜெர்மன்காரன் வா, நம்மெல்லாம் நாட்டோவில் இருக்கிறோம் இல்லையா, அந்த நாட்டோ அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, அந்ததுனால நம்ம இங்கே உதவி செய்ய போகிறோம். அதுக்கு வரணும்னா ஒரு அமைப்பு வேணுங்கிற ஒரு சின்ன தாக்கம், கூட்டமைப்பு வேணுங்கிறதுக்காக தான் அலையன்ஸே வந்துச்சு. பக்கத்தில் உங்க முகத்தை பார்த்து கேளுங்க, புரியுதா? புரியாம தானே பெரிய பிரச்சனையே நமக்கு செய்யிக்கிறதுல புரியாது. இங்கே இருக்க ஒருவேளை புரியும், வெளியே போகிறவனே வேற மாதிரி புரியும். தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இலங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கமாபா, இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கு கமாபா. தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்ம அடுத்த லெவலுக்கு அழைக்கிறார், அடுத்த லெவலில் நம்மளை உயர்த்துகிறார். அதுக்கு ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். நான் ஆவியானேன். அப்படி பார்வை பார்க்கிறவங்களை மாத்திரம்தான் இந்த கூட்டமைப்பில் வைக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். எல்லாருக்கும் திறந்த வாசல் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான், whosoever believeth, விசுவாசிக்கிறவன் எவனோ உள்ள வந்து பார்த்தா நீ முன்ன தெரிவிக்கப்பட்டவன் உள்ள போட்டிருக்குது. ஸோ இந்த அலையன்ஸில் எங்களுடைய ஆரம்ப அந்த சுவிஸில் நாங்கள் எடுத்த தீர்மானம், லைக் மைண்டட் கிங்டம் பில்டர்ஸ் வில் பி டுகெதர். தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள இசைந்து போகிறவர்களோடு கூட நாம் இணைந்து செயல்படுவோம். ஏன்னா எனக்கு எப்பவுமே கிதியோனுடைய சம்பவத்தில், கிதியோன் எக்காலம் ஊதினோன்னு 32,000 பேர் வந்துட்டாங்க, 32,000 people. பா, ஆண்டவர் சொன்னார், இவனை கூப்பிடலை, வந்துட்டான், கேட்டு வந்தான், ஆனால் இவனெல்லாம் கூப்பிடலை. ஒன்னே ஒன்று சொல்லு, என்ன சொல்லு? பயப்படுறவன்லாம் போயிரு. எத்தனை பேர் போயிட்டான்? 16. 22,000 பேர். 22,000 போயிட்டான். என்ன பயம்? பக்கத்தில் ஒருங்க கேளுங்க, உங்கள் கையை பிடிச்சி கேளுங்க, சும்மா கேளுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம், இதை அப்படியாவது கையை கொடுங்க ஐயா நிறையா. என்ன பயம்?
இருக்கிறது போயிருமோ? இப்பவுமே 15 தான் இருக்குது, இதுவும் 5 போயிட்டுனா என்னது? உங்கள் ஊழியக்காரருக்கு பயாதான். வர்ற காணிக்க போயிருமோ, மதிப்பு போயிருமோ, மரியாதை போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோ, அந்த பயமே பாதி வேற. so many fears. மறந்துடுவானோ, இழந்துருவோமோ, ஃபியூச்சர் என்ன ஆகும், புள்ள என்ன ஆகும்? இந்த வருஷத்தில் 2,25,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐயா. 2,25,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைங்க, நான் இப்போ தான் நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு 4 பேர பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. தாத்தா மூஞ்சி மறந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ நான் தான் உங்கள் தாத்தான்னு சொல்ல வேண்டியது வந்துடுமோன்னுட்டு. ஐ டோன்ட் ஸ்டே. இந்தியாவில் சுற்றுறேன், நாட்டில் சுற்றுறேன், அங்கே சுற்றுறேன், இங்கே சுற்றுறேன். ஒரே ஒரு காரியம், தமிழ் மக்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்து தர மாட்டாரா? நீங்கள் கேட்கலாம், உனக்கு பயம் இல்லையா? ஐ டோன்ட் ஹேவ் ஃபியர். ஒன்னே ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்படுறேன், அவருக்கு. அடுத்தால பாவத்துக்கு. இந்த 2 தவிர வேறு ஒருக்கும் பயப்பம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் கடாபடான்னு பேசுகிறேன். இவர் வந்தால் திட்டுவார்னு சொல்கிறாங்களாம். இவர் நம்மளை கூட்டி வச்சு திட்டுவார். திட்டலையா, திட்டுறதே இல்லையா. இதுதான்யா வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழிய வாழ்க்கை இதுதான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் தப்பாக சொன்னேன்னா என்னை கல்லறியலான்னு தைரியமாக சொல்கிறேன். என்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஏராளம். பட் அது நம்மளை ஒன்றும் பாதிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. பயந்தவங்கெல்லாம் ஓடுங்கன்னா 22,000 பேர் அவுட்டு. மத்தாயிரம் இருக்கான். ஆண்டவர் சொன்னார், இது கூட ஜாஸ்தி தான். சீரியஸ்னஸ் இல்லாதெல்லாம் போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா, 300 பேர் கையில் அம்பையும் வச்சுக்கிட்டு தான் தண்ணி குடித்தான். கண்ணு பூரா எதிரியின் மேலே. தண்ணியை நாயமாக நக்கி குடிக்கலாம். ஏன்னா எப்பவுமே எந்திரிச்சிருவான். நான் மற்ற 9,700 பேரும் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு தண்ணியை கண்டவுடனே எல்லாம் அள்ளி போட்டு கழுவி முகத்தெல்லாம் கழுவி அவர் அப்படியே ஆசீர்வாதம் வருது, ஓடுது, அதிலே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னான், போயிரு. அதான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய பிக்சர். 300 people didn't leave the weapons. நெகேமியாவில் சொல்லியிருக்கோம், நாங்கள் எங்கள் ஆயுதங்களை களைந்து போடாதிருந்தோம். படுக்கைக்கு போனால் கூட ஆயுதங்களை களைந்து போடாதிருந்தோம். ஏன்னா எதிரி நிற்கிறான். எதிரி எப்போ ஒழுங்கலான்னு நிற்கிறான், மீதியானியர் எப்போ கொண்டு போகலான்னு நிற்கிறான். அதனால ஆயுதங்களை களைந்து போடாத, கையில் வச்சுக்கிட்டே ஒரு கண் அங்கே நாக்க வச்சு தண்ணிய அள்ளு, நாக்க வச்சு மற்றவன் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு மேலே அள்ளி. பயங்கரமாக வேர்க்கு பிரதர், ஹாட்டாக இருக்குது பிரதர், தலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க பிரதர்ன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், போயிட்டு வா. தேர் நாட் சீரியஸ் அபவுட் த வார். யுத்தத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸும் இல்லை, ஒரு சிந்தை இல்லை. அதனால் ஆண்டவர் சொன்னார், டூ மச். I am not interested in them. I am interested in the people, those who are serious about the war. யுத்தத்தை பார்த்து சீரியஸாக நினைக்கிற, தங்களை சம்பூர்ணமாக அர்ப்பணித்துற ஒரு சின்ன கூட்டத்தை வச்சா நான் ஜனத்தை விடுதலை ஆக்கிடுவேன். அதுதான் அந்த அலையன்ஸினுடைய ஒரு பெரிய நோக்கம். லைக் மைண்டட் கிங்டம் பில்டர்ஸ் டுகெதர். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் எப்படியாவது சொல்லி தடவி கிட, ஐயா வாங்கய்யா வாங்கய்யா, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம்னு எவ்வளோ தடவ முடியுமோ அவ்வளோ தடவுறோம். லாரியும் சிரிக்கிறார், அவருக்கு தெரியும் நான் என்ன தடவுனேன்னுட்டு. லிசன், இந்த சத்தத்தை கேட்டு வந்த உங்களுக்காக நன்றி. We are in a very important time. நம்ம ஒரு முக்கியமான இந்த காலையில் இன்டர்நெட்டில் ஆப்ரஹாம் பிரதர் போய் பார்த்தாரு பாரிஸை பற்றி, இந்த பாரிஸை பற்றி, இந்த ஃப்ரான்ஸை பற்றி. ஃப்ரான்ஸில் 55% ஆண்களோடு கூட தொடர்புள்ள, சரீர தொடர்புள்ளவர்கள். நான் சொல்லலையா, இன்டர்நெட் சொல்லுது.
இங்கே நீங்கள் இருக்கிற இந்த பூமியில், இப்போ இந்த பூமியில் 55% ஆண்களோடு கூட கள்ள தொடர்புள்ளவர்கள், 47% பெண்கள் கணவனையும் வைத்துக்கொண்டு இன்னொருவனையும் வைத்திருக்கிறார்களாம். இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லவில்லை, இன்டர்நெட் சொல்லுது. எப்படிப்பட்ட ஐரோப்பாவில் இருக்கீங்க? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தீர் எப்படி நான் மறப்பேன், என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தீர் எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. ஏன் ஆண்டவர் அவனை ஏறிவான்னு சொன்னான்னு சொல்லி நான் காட்டுறேன். எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. எல்லாவற்றையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறபடினால உங்கள்கிட்ட நான் தைரியமாக பேசுகிறேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் 7 சபைகளை குறித்து காரியம், ஒரு தீர்க்க தரிசனமான காரியம் என்று நீங்கள் அறிவீர்கள். சபையினுடைய நிலைமையை சொல்கிறது அந்த நாளுடைய சமயம் மாத்திரம் இல்லை, இந்த நாளுக்கும் அது பொருந்துங்கிறதுனால தான் முதல்ல எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொல்லி ஆரம்பிக்கிறவர் முடிக்கும்போது சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதை கேட்க கடவன் எல்லா சபைக்கும் சேர்த்து சொல்கிறார். அது அந்த நாளுக்கு மாத்திரம் இல்லை, இந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்கும் என்கிறதுனால ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தையும் இந்த அதில் சொல்றாரு. சபைகளுடைய அவல நிலைக்கு காரணம் சபையின் தலைவர்களே. ஹலோ,
நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும், ஆனால் தான் ஃபேக்ட். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், வாசிக்கலாம் 2வது அதிகாரம் முதல் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். யாருக்கு லெட்டர் போகுது? யாருக்கு? அப்போ எல்லா சபைக்கும், அது சிமர்னா சபையாக இருந்தாலும் சரி தான், பெர்கமு சபையாக இருந்தாலும் சரி தான், தியேத்ரா சபையாக இருந்தாலும் சரி தான், சர்த சபையாக இருந்தாலும் சரி தான், அல்லது பிலதெல்பியா சபையாக இருந்தாலும் சரி தான், லவோதிக்கா சபையா, அந்த சபையின் தூதனுக்கு. அப்போ அவங்ககிட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கணும்ப்பா. அவன் தான் ரைட்டு ஆகணும். மனம் திரும்பு. யாருக்கு? மனம் திரும்பு. திரும்புங்கள் இல்லை, மனம் திரும்பு. ஐயோ, எல்லாரும் ஊழியக்காரர் இவர் திட்டுறார் பிரதர். நான் திட்டல பிரதர், அவர் திட்டுறார் பிரதர். சபை சரிபடன்னா சரிப்பட வேண்டிய ஆளு நான் தாயா, நான் தான். ஐ மஸ்ட். நான் காலையில் சாந்தனோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு தாவீது சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து ஜனத்தை எண்ண பார்த்தான். யோவாப் என்கிற சேனாதிபதி சொல்றான், வேண்டான்னு சொல்றான், ஆனா கேட்கல. ராஜா, நான் ராஜா. கொஞ்சம் இடம் கொடுத்தான், பெரிய இடம் கொடுக்கல. 1 நாளாகம 21வது அதிகாரத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். சாத்தான் ஏவி விட்டபடியே கொஞ்சம் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான். தாவீது, யோவாபு பெரிய ஒன்றும் ஆண்டவரோட நடக்கிறதுல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு பாடலாம் தெரியாது யோவாபுக்கு. ஆனால் somehow he felt this is not from God. இது தேவனால் வந்தது இல்லைன்னு மட்டும் அறிஞ்சுக்கிட்டான். ஆனால் தாவீது ராஜாவா இருந்ததுனால, come on, I said, நான் சொன்ன எண்ணு. அடி வாங்கினவங்க எத்தனை பேர் தெரியுமா? 75,000 இஸ்ரவேல் மரித்து போனார்கள். Who made the mistake? சொல்லுங்க. அதனால தான் தாவீது சொன்னான், நான் தானே பாவம் பண்ண ஆண்டவரே, இந்த ஆடுகள் என்ன செய்தது? That was a cry. உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்லுவான், நான் தானே தப்பு பண்ண, இந்த ஆடுகள் என்ன செய்தது? Why they were killed? அதுதான் தலைவனுடைய இருதயமா இருக்கணும். ஏன் தப்பு? சின்ன தப்பு, சின்ன தப்பு. இட்ஸ் நாட் அ கவுண்டிங் இஸ் நாட் சீம்ஸ் டு பி a big mistake. என்றதுன்னு பெரிய ஆண்டவரை எண்ணாகமாக எழுதி வச்சிருக்காரு. எண்ணத்தனை செஞ்சாரு. ஆனால் இப்போ என்னது காரணம்? சாத்தான் கொஞ்சம் தூண்டி விட்டான். ஏய், யூ ஆர் ஸோ கிரேட், நவ் யூ ஆர் ஹேவிங் விக்டரிஸ் ஆஃப்டர் விக்டரி. வெற்றி மேலே வெற்றி வந்துட்டு எண்ணிப்பார். என்னுடைய வெற்றிகளின் மேலே வருகிற பெருமிதத்தை, பெருமையை காண்பிக்கிறதுக்கு அந்த பெருமைங்கிறதே சாத்தான் தூண்டி விட்டாங்க. அதனால தான் யோவாப் சொன்னாலும் நோ, 75,000 பேர் செத்து போனாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய ஊழியத்தில் 2,500 பேர் வச்சுருக்கேன். எங்கள் ஊழியத்தில் அந்தந்த மாதத்துக்கு வர வேண்டிய காசை அந்தந்த மாதம் பெற்றுக்கொள்கிறதுக்கான கிருபையை தந்திருக்கார். எவ்ரி மந்த் வி லுக் அப். நாங்கள் எங்கொன்னும் சேர்த்து ஒன்றும் பெருசாக வைக்கலை. ஐ ஹவ் கிவன் மை ஆனுவல் ரிப்போர்ட் டு பாஸ்டர் லார்வின். அவர்கிட்ட அதில் வந்து எங்கள் கணக்கும் இருக்குது. இந்த ஆனுவல் ரிப்போர்ட் புக்கில் அது நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு காப்பி கொடுக்கல. வேணால் காப்பி வேணும்னா நீங்கள் வெப்சைட் போங்க, ஜெம்ஸ் வெப்சைட்டில் போங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்டுக்கு எங்களுக்கு ஆகிற செலவு, ஒரு செகண்டுக்கு, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆகிற செலவு 3 யூரோ. சார் நல்லா கவனிங்க. எவ்ரி செகண்ட் 1 3 யூரோ, 3 யூரோ, 3 யூரோ, 3 யூரோ, 3 யூரோ. நான் இங்கே எத்தனை நிமிஷம் பேசுகிறேன்னா அத்தனை எண்ணிக்கிட்டே போங்க. என் செய்தியில் எங்கேயாவது நீங்கள் பணத்தை பற்றி பேசுனதை கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது என் பத்திரிக்கையில் பிச்சை எடுக்கிற மாதிரி பாத்திரம் பார்த்துருக்கீங்களா? ஐயா, கேலிக்கு சொல்லலை. அதுக்காக எனக்கு தேவை நிறைய எங்கே இருந்தால் பொத்துக்கிட்டு வருதா? இல்லை. த அக்கௌண்ட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். See that? No. நல்லா கவனிங்க.
அப்படி இருக்கும்போது சில மாதங்களில் நாங்கள் 25ஆம் தேதி அலவன்ஸ் அனுப்பணும் அடுத்த மாதத்துக்கு. ஏன்னா நாங்கள் சம்பளம் கொடுக்கல, அலவன்ஸ் அனுப்புகிறோம் மிஷினரிகளுக்கு. அதனால் முன்னாலே கொடுக்கணும், ஒவ்வொரு மாதம் முன்னாலே கொடுக்கணும். அப்போ தானே அவன் செலவழித்து ஓடுவான். பிள்ளைங்களுக்கு அப்போ தானே சோறு போடுவான். நீ சோறு போடு நான் கொடுக்குறேன்னா இங்கேருந்து போடுவான். 3200 பிள்ளைங்க இருக்காங்க, முன்னால் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு செகண்டுக்கு 3 யூரோ. ஐ எம் நாட் ஜோக்கிங், செக் தி அக்கௌண்ட்ஸ். ஆனால் சில மாதங்களில் 25ஆம் தேதி ஒன்று வர இருக்காது காசு, 27ஆம் தேதி இருக்காது. நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்பேன், நம்ம நிற்கிறது, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க, நம்ம அம்மா பார்க்காம மனுஷனை எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் கண்கள் எந்த மனுஷன் மேலேயாவது போயிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் தான் மன்னிப்பு கேட்பேன். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டுட்டு செய்துக்கிட்டு இருக்கார். எதுக்கு? பணம் அனுப்புகிறவங்கள அனுப்ப மாட்டேங்கிறான், சொல்கிறான் அனுப்பினேன்னு சொன்னாங்க. அப்படி இல்லையா? நான் தலைவனாக இருந்தேன், என் மேலே பொறுப்பு ஜாஸ்தி ஐயா. என் தவறு என்னுடைய ஜனத்தையும் கெடுத்து என் சபையும் பாழாக்கிறோம் யா. நீங்கள் 7 சபையும் வாசித்து பாருங்கள். முதல் சபையில் அன்பு போச்சு. அந்த வசனத்தை வாசிங்க பிரதர், முதல் வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். இல்லை, நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அந்த சபைகளின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர் 7வது சபையில வரும்போது வெளியே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும், பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. The Lord who was in the midst of the church has been pushed out and is knocking. வெளியே நின்று கதவை தட்டுறப்பா, யாராவது தரங்கப்பா. எழுதுனது லீடருக்கு தான், ஆனால் எழுதுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டா. அதாவது உள்ளே இருக்கும் ஒருத்தன் லீடர் தான் கேட்க மாட்டேங்கிறா, நீனாவது கேளுன்னுட்டு கதவு பக்கத்தில் நிற்கிறவனையாவது சட்டுப்பா. ஐயா, சகோதரியே, என்னுடன் சகோதரா, நடுவில் இருக்க வேண்டியவரை வெளியே தள்ளின 7 சபையின் காரியங்களை உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களையே தலையை பிச்சுக்கணும் போல இருக்கும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அன்புவின் குறைச்சல், த லேக் ஆஃப் லவ். அன்பு குறைஞ்ச உடனே ஆரம்பிச்சிச்சு. அடுத்தால சிமிர்னா சபையில் கொஞ்சம் போராட்டம் இருந்த உடனே ஆண்டவர் இல்லை, போராட்டம், ஐயோ போராட்டம். பெர்கமு சபையில் உள்ள பாலாக்கின் உபதேசம் உள்ள வந்துட்டு. பாலாக்கின் உபதேசம் வந்தது மாத்திரமல்ல, நான் வெறுக்கிற 15வது வசனம் வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். முதல்ல 6வது வசனத்தில் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகளை நீ வெறுக்கிற. இப்போ நான் வெறுக்கிறேன்னு தெரிஞ்சும் நீ அதை உள்ள வச்சுக்கிட்டடா. Can you just see that? ஆண்டவரை எப்படி தெரியுமா வெளியே தள்ளிட்டு சபை? ஆண்டவரை நம்மெல்லாம் சேர்ந்து எப்படி தெரியுமா வெளியே தள்ளிட்டோம்? நடுவில் இருக்க வேண்டியவரை. முதல்ல அன்பு தாழ்ச்சி உண்டாச்சு. அதனால தான் ஆண்டவர் ஆதி அன்பு ஒன்னெல்லாம் குறைஞ்சு போச்சு ஐயா. சாராளனா ஒரு தீர்க்க தரிசனமாக பாடினார்கள். பல வருஷங்களுக்கு முன்னால் பாட, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே ஆடம்பரம் நீரைந்தே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே ஆடம்பரம் நீரைந்தே. பின்மாறின மங்கும் தீரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே.
மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அன்பு தனிய ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் வெறுக்கிற காரியம் உள்ள வந்துட்டு வெறுப்பு வரமாட்டேங்குது. கர்த்தர் நான் வெறுக்கிறத நீனும் வெறுத்தப்பான்னுட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்றாரு. நான் வெறுக்கிறத நீனும் வெறுக்கிறடா, நான் இதெல்லாம் விரும்பல அதை நீனும் வெறுக்கிறடான்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனா அடுத்த சிமிர்னா சபையில் கொஞ்சம் போராட்டம் ஜாஸ்தியாச்சு. போராட்டம் ஜாஸ்தியான உடனே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் உள்ள ஓடி வந்துருச்சு. இணைஞ்சு போய் எசைஞ்சு போனாதான் போராட்டம் குறையும் வந்துடுச்சு. சிமிர்னா சபையில் போராட்டம். அந்த சிமிர்னா சபையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஆனாலும் அதில் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 10 நாள் உபத்திரப்படுவீங்கன்னு சொல்றாரு. உபத்திரம் வந்த உடனே காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட் உள்ள வந்துட்டு, கர்த்தர் வெறுக்கிறத நான் வெறுக்கிறதுனால தானே எனக்கு போராட்டம், கர்த்தர் வேண்டான்னு சொல்றத நான் வேண்டான்னு சொல்றதுனால தானே போராட்டம். அக்காமடேட் அக்காமடேட் அக்காமடேட். நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன், நீ மனம் திரும்பு. Because the doctrine, the compromise comes through the leader. லீடர் மூலம் தான் உள்ள வரும் எல்லாம். லீடர் மூலம் தான் உள்ள வரும். தலைவன் மூலம் தான் உள்ள வரும். ஆண்டவர் சொல்ல நீ மனம் திரும்புவா. ஆனால் அடுத்தால தியத்ரா சபையை பார்த்து ஏசபேலும் உள்ள வந்துட்டா. ஏசபேல் வந்து என்ன செய்தான்னு பார்க்கீங்க. வாசிக்க 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை. நிறைய வேலை செய்யறப்ப அதுக்கு முன்னால எனக்கு நீ முன்னால செய்த காட்டிலும் ஓடுற 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 எக்கச்சக்கமா ஓடுற. ஆகிலும் என்னவெனில் உன் பேரில் எனக்கு குறை என்னது? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய நல்ல கவனியர் அவருடைய பெரிய காரியம், என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். யூ லீடர்ஷிப், யூ கேவ் பிளேஸ். நீ தான் போய் இடம் கொடுத்த. தியத்ரா தவின் தூதனை நீ தான் இடம் கொடுத்தடா. அவளை உள்ள வச்சு அவ இருந்துகிட்டு மெல்ல எல்லாரையும் வேசித்தனம் பண்ண வச்சுட்டா. உனக்கு அதை விட்டு கவலையெல்லாம் போச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடன் ஊழியர்களே, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில தள்ளப்பட்டார். ஒரே நாளில் தூக்கி வெளியே போட்டல வர கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணோம். காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா நான் இருக்கிறத நீ வச்சுக்கிட்டு இருக்கியப்ப நீ கொஞ்சம் ஒதுங்கினாரு. இப்போ அவன் எல்லாரையும் கெடுக்கிறான், நீ உள்ள வச்சுக்கிட்டு இருக்க. அக்காமடேட் பண்ணலாங்கிற. நீ தானே இடம் கொடுத்தப்பா, நீ தானே இடம் கொடுத்த. அடுத்த சரத சபையில் நான் எல்லாத்தையும் பேசுறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன்னா நான் 3 நாள் வந்து இதிலே தான் பேசணும். நான் நாளைக்கு உங்களுக்கு வேறு காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த ஓரியன்டேஷனில் நான் ஆபரான்ட்ட சொன்னேன், லெட் அஸ் ஹாவ் அ கிளன்லினஸ் டு ஸ்டார்ட் வித். ஒரு பரிசுத்தர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் உலாவ முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. லெஸ்லி ஆரம்பத்தில் சொன்னார், தேவ பிரசன்னம் நம்மளை மூடட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த பிரசன்னம் வரணும்னா நமக்கு மத்தியில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு முதல்ல வரணும். ஸோ இந்த ஓரியன்டேஷன் ஃபஸ்ட் செஷனில் லெட் தேர் பி எ கிளன்லினஸ் அமாங் அஸ். நமக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறதுக்கு நம்மையே பரிசோதித்து பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் கட்டளையிடணும். அதுக்காக தான் உங்களோட கூட பேசுகிறேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஓரமாக போயிட்டார். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் செத்தவன் உயிரோடு இருக்குன்னு பேர் தான், ஆனால் செத்து இருக்குன்னு சொல்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரத உயிரோடு இருக்குன்னு பேர். வெளியே தான் லிவிங் காஸ்பல் சர்ச், லிவிங் சர்ச் எல்லாம் வெளியே லிவிங்னு போட்டுக்கிட வேண்டியது. உள்ள சாகு அது அப்பமே போய் சேர்ந்துட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும்
ஆனாலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் போதும். சர்தையிலும் போதும் உண்டு. போதும். few people are there, I am with them. தங்க வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் இருக்காங்க, அவங்களோட நிற்கிறேன்பா. மற்றவங்களோட நிற்க முடியல. வெறுக்கிறவங்களோட எப்படி நிற்கிறது? என்னுடைய காரியத்தை மதிக்காதவங்களோட நான் எப்படி நிற்கிறதுப்பா? ஏசபேலுக்கு இடம் கொடுத்துக்கிட்டவங்களோட எப்படி நிற்கிறது? நான் கொஞ்சம் பேர் இருக்கிறேன், சின்ன கூட்டம், அவங்களோட நின்றுக்கிறேன். அதனால தான் அடுத்த லெவலுக்கு வராரு. என்ன வராரு பாருங்க, என்ன வராரு பாருங்க, 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. Hallelujah. A little crowd with a little strength. சில பேர் தான், அந்த சில பேருக்கும் பலன் இப்போ குறைஞ்சிட்டே போச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அசுத்தம், சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மரண வாசனை. இந்த சில பேருக்குள்ள மட்டும் கொஞ்சம் பலன் இருக்கு. நீ என்னை மறுதலிக்காம நிற்கிறார். நான் I stand with you. I stand with you. I give you open door. உனக்கு முன்னதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த திறந்த வாசல் யாருக்கு தெரியுமா? இந்த வசத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் கொஞ்சம் பலம் இருக்கிறவங்க. இந்த தேசங்களில் திறந்த வாசலை தேவன் வைக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஒன்று செய்யுங்க, இந்த சில பேராக மாறிடுவோம். இந்த சில பேராக மாறிடுவோம். கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதளிக்க மாட்டோம், வசனத்தை மறுதளிக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் 11,400 சொச்ச பேர் எங்கள் கணக்கு அதில் இருக்குது. எத்தனை எக்ஸாக்ட் பேப்டிசத்துக்கு வந்தவங்க 11,000 எத்தனை பேர். இதை அடிக்கும்போது அவங்க பேப்டிசத்துக்கு ரெடியாக நாங்க மாட்டேங்க, பேப்டிசம் கொடுத்தாச்சு. நான் கேட்குறேன், ஃப்ரான்ஸில் சமீபத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? முழு ஃப்ரான்ஸ்லேயும். ஸ்டீஃபன் இருக்கிறார் தூரத்தில். பாரிஸில் இத்தனை சபைகள் இருக்குது. புதுசாக அப்பா அம்மாவுக்கு கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை விட்டுட்டு பயாலஜிக்கல் க்ரோத்தை விட்டுருங்க. அவன் வந்தான், கல்யாணத்துக்கு பேசினா ஞானஸ்தானம் எடுத்தால் தான்டா கல்யாணம் சொன்னார், அதனால் அப்பாவுக்கு பயந்து எடுக்கிறான். எனி நியூ பைபிள், எனிபடி நியூ? நான் சாந்தன் சொன்னார், போன வாரம் தான் 3 நாள் மீட்டிங்கில் நான் கேட்டேன். அவன்கிட்ட முதல் கேள்வி கேட்டேன். ரூபன் இருந்தாப்புல, புது ஆளுங்க யாராவது இருந்தாங்களா? அப்போ அவன் ரூபன் சொன்னான், 2 ஆளுங்க புது ஆள், வேறு சபையில் போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்தான். ஓ, அங்கேருந்து இங்கே வந்தாங்க. சார், 20 வருஷத்துக்கு முன்னால் இதே பேரண்ட்ஸில் வந்து பேசும்போது ஆளுங்கள் எல்லாம் மோதிட்டு வந்தாங்க. இப்போ வர மாட்டேங்கிறாங்க. பிரான்ஸில், இங்கிலாந்துலேயும் தானே, ஜெர்மன்லேயும் தானே. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஓடு 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 ஓடுன்னு அவ்வளோ ஓடுறீங்க. உங்களை நான் குறை சொல்ல மாட்டேன், உழைக்கிறீங்க, நடக்கல. It's time for us to identify that small group. அந்த சில பேர் கொஞ்சம் பலன் இருந்தாலும் வசனத்தை மறுதலியாம நிற்கிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் பார்த்து. ஆனால் இப்போ அடுத்த சைடையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த சைடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? அப்படி இருக்கும்போதே 17வது வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும் நிர்வாணிமா இருக்கிறதை அறியாமல். தான் பிரச்சனை. they don't know what they are. ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கிறான்? நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன் என்றும். முன்னால எங்களுக்கு ஒரு இடமே கிடைக்காது. இப்போ நாங்கள் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லா எலக்ட்ரானிக் ஜிமிக்ஸும் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். எப்பா, நீ இருக்கிற நிலைமை இப்படி. நான் சொல்றது, அதாவது நான் பார்க்குற மாதிரி உன்னால பார்க்க முடியாமல் போயிடுச்சுடா. நான் பார்க்குற மாதிரி ஒன்னையும் பார்க்க முடியல, உலகத்தையும் பார்க்க முடியல. இனிமே நான் உன் கூட இருக்க முடியாது. உன் தரிசனம்லாம் வேற மாதிரி போயிடுச்சுப்பா. நான் குப்பையாக மதிக்கிறதா உனக்கு பெருசாக தெரியுது.
நான் குப்பைன்னு சொல்கிறது தான் நீ பெருசாக வச்சுக்கிட்டு இருக்க. கை நிறைய ஒருத்தன் கள்ள நோட்டு வச்சு 2 மில்லியன் இப்போ யூரோ வச்சுருக்கான்னு வைங்க, கள்ள நோட்டு அவ்வளோ ஜாலி கள்ள நோட்டு 2 மில்லியன் கையில் வச்சுருக்கான்னு வைங்க. அவன் சொன்ன ஐம் ரிச் மேன் அப்படின்னு சொன்னான், நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? அடே திரும்பி பாருடா, அவ்வளோ கள்ள நோட்டுடா, ஒன்றும் காசு பெறாதுடா. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் மில்லியனர் மில்லியனர், நான் மில்லியனர், பட் வச்சிருக்க கள்ள நோட்டு. அம்மா ஐஸ்வர்யான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு நட்டு கலண்டு இருக்குது, அவ்வளோதான். ஒரு நட்டு டீலாக ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கடன் இருக்குது, நல்ல நோட்டும் தெரில, கள்ள நோட்டும் தெரில, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குறைமில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல பரிதவிக்கப்படுத்தல. எப்போ தெரியுமா ஆண்டவர் வெளியே போகிறாரு? நல்லா கவனிங்க. when people lose the right vision, when people lose the right vision, God அது வரைக்கும் மேனேஜ் பண்ணி பார்த்தாரு. அன்பு குறைஞ்சாலும் டேய் முன்னால் மாதிரி நீ நேசிக்க மாட்டேங்கிறடா, மனம் திரும்புடா, நீ முன்னால் ரொம்ப நேசிச்சடா, இப்போ மனம் திரும்புடா. கண்டுக்கல. போராட்டம் வந்த உடனே டேய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டடா, கொஞ்சம் சரி பண்ணிக்கடா, இருந்து பார்த்தாரு. ஏசபேல் வந்துட்டா, என் ஊழியக்காரங்கள்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கா, டேய் கொஞ்சம் திரும்பி பாருடா, செத்து போயிட்டா, கொஞ்சம் பேருக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பலத்தை வச்சுட்டு உனக்கு திறந்த வாசல்னாரு. இப்போ the church lost the vision, the right vision. I am not talking about vision, right vision. சரியான பார்வை சபை இழந்து போச்சு, வெளியே போயிட்டார். வெளியே எப்பண்டா போவார்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், கதவை சப்புன்னு மூடிட்டான். இவன் வெளியே நின்று கூப்பிடார், டேய் யார் வந்திருக்கிறது? ரோதை கேட்குறாள், யார் வந்திருக்கிறது? பேதுரு தட்டும்போது கேட்ட மாதிரி ரோதை தான் வருவா, வீட்டுக்காரன் வரமாட்டான். ஏன்னா ஜெபம் பண்ணுற அவர் ப்ரேயர் நடத்தணும், கதவை தட்டுறது ப்ரேயர் நடத்தணும், அதுதான் அவருக்கு ப்ரேயர் நடத்துறது தான் முக்கியம். கதவை தட்டுறதுக்கு ரோதை அனுப்புகிற, ரோதை கதவை தட்டிட்டு யார் வந்திருக்கிறா? அதான் ஆண்டவர் சொன்னார், டே ஒருத்தம் கூட காது கேட்கலையா? அட பாவீங்களா, ஒருத்தம் கூட காது கேட்கலையா? இன்னைக்கு என்னுடைய தியானத்துக்காக நான் படிக்கிறது, இன்றைக்கி ஏசாயா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் முதல்ல குருடே, அதுக்கு பிறகு கட்டுண்டவன், அதுக்கு பிறகு சிறைப்பட்டவன் அப்படின்னு 3 பேரும் போட்டிருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், முதல்ல குருடாக இருந்தாலும் சரி, கண்ணை திறந்தாலும் வெளியே வர முடியாது, கண்ணை திறந்தாலும் வெளியே வர முடியாது. கட்டை அவுத்து சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்தால் தான் வெளியே வர முடியும். ஓஹோ, இன்னைக்கு சபையினுடைய நிலைமை இப்படி மாறிட்டோ அப்படின்னு என்னையே ஆராய்ந்துக்கிட்டேன். நான் எனக்காக வச்சுக்கிட்டேன் டெசிஷன். நீ குருடனும், நீ கட்டுண்டவனும், நீ அடக்கப்பட்டவனமாக இருக்கிறாய் என்று ஏசாயால வாசித்த போது என் முழங்கால நின்று ராத்திரி 2:30 மணிக்கு எந்திரிச்சு அழுதேன். யா ஆண்டவரே, குருடனா இருந்தா கூட திறந்துருவீங்க, குருடா இருந்து கட்டியும் போட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை விடுதலையாகணும், ஒரு பெரிய காரியம் நடக்கணும், ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே, ஒரு தூதன் அனுப்புங்க ஆண்டவரே, கட்டு அருந்து விழட்டும் தானா. That was my prayer 2:30 in the morning today morning. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு யோவானை பார்த்து, come above, I will give a better vision, I will give you a better vision. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்கு தரிசனம் இருக்க வேண்டிய நல்ல தரிசனம் போயிடுச்சுப்பா, சரியான தரிசனம் போயிடுச்சுப்பா, நான் உனக்கு தரிசனம் தர விரும்புகிறேன்டா, கம் above. நான் உங்கள் சபையை குற்றம் சாட்டப்படுறதோ அல்லது இந்த தேசத்தில் இருக்கிற சபைகளை குற்றம் சாட்ட வரல. ஐ எம் டாக்கிங் த ஜெனரல் கண்டிஷன். ஆண்டவரே, ஒரு பழைய பாடல், எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே,
இயேசுவே ஏசாயா நாவினை தொட்ட தழலுடன் மேசிய நீர் வாருமே. இயேசுவே ஏசாயா நாவினை தொட்ட தழலுடன் மேசிய நீர் வாருமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே பாவிகளாயினும் நாங்களும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே பாவிகளாயினும் நாங்களும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. ஆதி நாட்கள் தொட்டு ஆவியானவரின் அற்புத சக்திகளை, ஆதி நாட்கள் தொட்டு ஆவியானவரின் அற்புத சக்திகளை, இயேசுவே பாவிகளாயினும் நாங்களும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே பாவிகளாயினும் நாங்களும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே பாவிகளாயினும் நாங்களும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. எல்லாரும் கண்களை மூடலாம். எங்க உங்களை ஆண்டவருக்கு பார்த்து பேசினார் எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதளிக்காம நிற்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு திறந்த வாசலையும் திறந்த வானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். You will have an open door here and you will have an open heaven above, so that you can have the right vision. The right vision, தெளிவான தரிசனத்தோடு, பரந்த தரிசனத்தோடு, தேசங்களை குறித்த தரிசனத்தோடு. உன்னை சுற்றி இருக்கிறத மட்டும் பார்க்கறது வேண்டாம், அதுக்கு மேல எழும்பு, இங்க ஏறி வா, இங்க ஏறி வா. யோவான் சொல்கிறான், நான் உடனே ஆவிக்குள்ளானேன். இந்த சத்தம் கேட்டா நீங்க ஆவிக்குள்ளாய் தான் ஆவீங்க. இந்த சத்தம் உங்க காதுல கேட்டிருக்குமானா நீங்க நிச்சயமா ஆவிக்குள்ளாவீங்க. ஆவிக்குள்ளானீங்கன்னா நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க. ஆவிக்குள்ளானவன் சிங்காசனத்தின் மீட்டு இருக்கிறவதான் பார்த்தான். ஆவிக்குள்ளானவன் சிங்காசனத்தில் கீழே நடக்கிற அட்டகாசத்தெல்லாம் பார்க்க போகிறான், கீழே நடக்கிற அழிவெல்லாம் பார்க்க போகிறான், மலை குண்டெல்லாம் அழிய போகிறத பார்க்க போகிறான். அதுக்கு முன்னால் பார்த்தது சிங்காசனத்தில் இருக்கிறவரை தான். இந்த நேரத்தில் ஆண்டவரே உயர் எழும்பி சிங்காசனத்தில் இருக்கிறவரை பார்த்து சிங்காசனத்தில் இருக்கிறவருடைய பார்வையோடு நாங்கள் பார்க்க போகிறேன். I want to see through the eyes of the one who is on the throne. சிங்காசனத்தில் இருக்கிறவருடைய கண்களோடு நான் அந்த உலகத்தை பார்க்க போகிறேன், சபைகளை பார்க்க போகிறேன். எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்து நின்று அந்த பாடலை பாட போகிறோம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே. Brother Leslie also will join me. 7 குத்து விளக்கின் நடுவில் உள்ளாவி வருகிறவர், கேருபீன்கள் சேராபீன்கள் விழுந்து வணங்குகிற பரிசுத்தரே, அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நாங்க பார்க்கட்டும், நாங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஏறி வந்து சிங்காசனத்தில் மேல இருக்கிறவர் மாத்திரம் இல்ல, சிங்காசனத்தின் மேல இருக்கிறவருடைய கண்ணோட்டத்தில் உலகத்தை பார்க்கட்டும், கண்ணோட்டத்தில் சபையை பார்க்கட்டும், கண்ணோட்டத்தில் எதிர்காலத்தை பார்க்கட்டும்.
I want you to rise to that level where you can see through the eyes of the Lord, to see the future, to see the conditions of the church, to understand and realize your responsibility. உன்னுடைய நிலைமையை, உன்னுடைய பொறுப்பை புரிந்து கொள்ளத்தக்கதான பார்க்கத்தக்கதாக தேவன், I tell you, I am preaching a prophetical sermon to you. I am not just preaching for the sake of preaching, no. ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னு பிரசங்கம் பண்ணலை. மிகுந்த கண்ணீரோடு கூட உங்களோடு கூட நிற்கிறேன். நொறுங்கி போனவனாக நிற்கிறேன். உடைக்கப்பட்டவனாக நிற்கிறேன். அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த சபைகளை பார்க்க மாட்டீங்களா? அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்க்க மாட்டீங்களா? அவருடைய கண்ணோட்டத்தில் எதிர்காலத்தை பார்க்க மாட்டீங்களா? அவருடைய கண் மூலமாக பார்க்கறது அளவுக்கு உயர மாட்டீங்களா? எல்லாரும் ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ஆராதிக்கும் போது அந்த தேவன் அந்த கிருபை தருவாராக. உடனே நான் ஆவிக்குள்ளானேன் என்கிற அனுபவம் உங்களுடையதாவதாக. ஹல்லேலூயா.